தனி கட்சி நடத்துறாங்க. இப்போ வந்து நீங்க சொல்றத பார்த்தா அண்ணாமலை செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இணைந்தால். இதே போல டெல்டாவில் மற்றும் தென் மாவட்டங்களில் டிடிவி ஓபிஎஸ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று எடுத்துக்கொள்ளலாமா சார்? இவங்க தனித்து ஒருவேளை நின்றால் அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன். என்ன டிடிவி தினகரனுக்குலாம் இனிமேல் ஓட்டு எல்லாம் கிடையாது சார். போன தடவை ஒரு 20 தொகுதியில் வாங்கிட்டார் சார் ஓட்டு. ஒரு 20 தொகுதியில் வாங்கினார் சார். சார் நாங்கெல்லாம் கூட இருந்தோம். நாங்க கூட இருந்தோம் சார். இல்லன்னு இப்ப நான் பேச ஆர்கியூ பண்ண வரல. நான் இல்லாதாலன்னு சொல்லல. நானு பொதுவா அந்த இமேஜ் போயிடுச்சு சார். தினகரனோடு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகா வரைக்கும் அழைச்சிட்டு போனேன். தினகரனோடு 41 எம்எல்ஏக்கள் நேரா வந்து பார்த்தாங்க. ஆர்கனைஸ் பண்ணிட்டு நின்ன பக்கத்துல ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஸ்லீப்பர் செல் தான் செந்தில் பாலாஜியும் பழனியப்பனும் உள்ள இருந்தே ஆப்படிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க அன்னைக்கே சொன்ன இதுதான் நடக்க போகுதுன்னு. யார் இருக்கிறார்கள் இப்பொழுது? அவரோடு எல்லாம் போயிட்டாங்க சார். நான் சொன்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, ஒருத்தர் 2 பேர் தவிர. நான் எண்ணி சொல்லுவேன் 12 பேர் இருக்கிறாங்க. அவர் தினம் இப்ப பிரஸ் பாக்க காலையில எழுந்த உடனே பிரஸ்ல உட்கார்ந்துக்கிறாரு. அப்படியாவது தன்னுடைய முகத்தை காட்டி விளம்பரம் தேட முயல்கிறார். அதுதான் நடக்குது அங்க. வாக்குகளாக ஒரே வழி வாக்குகளே கிடையாது. இருந்தாதானே மாறுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற மாதிரி. இப்ப தேவையில்லை. இவ்வளவு நாள் விட்டுட்டார் பழனிசாமி. அவரு ஏன் அன்னை ஒரு கிட்டத்தட்ட இவ்வளவு வருடங்களாக எதிர்த்து நான் புகழேந்தி எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கேன். நடுவில் எங்க போனீங்க நீங்க? இப்ப இல்ல அவர் தலைமை இல்லைன்னா நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தொடர தயார். நடுவுல ஏன் சார் போனீங்க? அவர் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. இவங்க 4 பேர் சார். நிறைவா ஒரு கேள்வி, இவங்க 4 பேர் நிலைதான் என்ன சார்? இல்ல நிறைவா கேள்வியில ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அங்கதான் நான் முடிக்கிறேன். சரி, நான் செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் என் மீது மரியாதை வைத்திருப்பவர்கள், அன்பு வைத்திருப்பவர்கள், எதையாவது இந்த இயக்கத்திற்கு நல்லது செய்யணும்னு உண்மையிலே நினைச்சீங்கன்னா செங்கோட்டையன் விறுவிறுப்பா இறங்கிட்டாரு. ஓபிஎஸோடு சேர்ந்து அவர் பயணத்தை தொடர்ந்தாலே போதும். இங்கே சசிகலாவும் வேண்டாம், தினகரனும் வேண்டாம். ஓபிஎஸ் செங்கோட்டையன் இணைந்து பயணித்தால் ஓரளவு இணைந்து கட்சியில் சார். அவர் வேற கட்சி சொல்லிட்டார் சார். அவரோட அப்புறம் நீங்க டைய பண்ணிக்கோங்க, கூட்டணி வச்சுக்கோங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் நடத்துவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அவர் அதிமுக பண்ணல. அப்புறமா நீங்க சேர்த்துக்கோங்க, எது வேணா பண்ணிக்கோங்க. இப்ப பயணம் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த மூத்த தலைவர்கள், அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அம்மாவோட நாங்க அஃபெக்ஷனா எல்லாரும் இருந்திருக்கோம். ஆகவே செங்கோட்டையன் அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் சேர்ந்து இம்மீடியட் உடனே களத்தில் இறங்கி உடனே வேட்பாளர்களை தேர்வு செய்து தேர்தலுக்கு ஆயத்தமானால் அதே போதும். இந்த அம்மா வரட்டும், அப்புறமா வந்து ஜாயின் ஆகட்டும். அது சும்மா ஏமாத்துதுங்க சார். என்ன விடவா சார் க்ளோஸா இருக்க முடியும்? சசிகலான்ற சின்னம்மா கிட்ட புகழேந்தி சார். அம்மாவுக்கும் அவங்களுக்கும் பிணை கொடுக்கிற பாக்கியம் எனக்கு அம்மா கொடுத்தாங்க சார். அதை செய்தது புகழேந்தி சார். இதே எடப்பாடி பழனிசாமி மேல இருந்து குறைக்குதுன்னு சொன்ன கூட சசிகலா வாய் திறக்கல. 3 விதமான நாய்கள் இருக்கு. சொறி நாய், வெறி நாய், அப்புறமா இன்னொரு நாய், நன்றியுள்ள நாய். எந்த நாய் நீனு கேட்டது புகழேந்தி சார். யாரடா பேசுறேன்னு கேட்டது. இந்த தினகரனை எதிர்த்து பேசியவர்களுக்காக நானும் சம்பத்தும் எவ்வளவு போராடி குரல் கொடுத்திருப்போம். ஆகவே நீங்க நல்ல பேட்டி இன்னைக்கு எடுத்தீங்க. என்னுடைய நல்ல சரியான என்னுடைய கருத்து, இனி ஒரு நிமிடம் தாமதிக்க கூடாது சார். ஆமா சார், அங்க இருந்து வராரு அண்ணன், உட்லண்ட்ஸ் இருக்கிறாரு, அப்புறம் நேரா லண்டன் போயிடுறாரு, லண்டன்ல இருந்து பாரிஸ் போயிடுறாரு, பாரிஸ் போன உடனே பாரிஸ்ல இருந்து மறுபடியும் லண்டன் வர்றாரு, லண்டன்ல இருந்து நேரா சென்னை வந்துடுறாரு. இந்த லண்டன் சொல்றது மதுரை, பாரிஸ் சொல்றது பெரியகுளமும் தேனியும். இது இந்த டிராவல் தான் நடக்குது. நீங்க உட்காருங்க, ஒரு கேஎஸ் கூப்பிடுங்க. இனிமேல் என்ன இருக்கு? நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம், எல்லாரும் சேருவோம். வர்றப்ப வரட்டும், சசிகலா வந்து ஜாயின் ஆகட்டும். இப்ப இப்படியே சொல்லி ஓட்டிட்டா இன்னும் 1 மாதம் முடிஞ்சிருமே. செங்கோட்டையன் என்ன எவ்வளவு ஆர்வமா வந்தாரோ அவரும் மாட்டிக்கிட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு புரியாம அந்த சூழல்ல மாட்டிக்குவார் அவர். யாரு சார் திருந்துற மாதிரி இல்ல யாரு? பழனிசாமி. பாம்பேல இருந்து பிரிஞ்சது எந்தெந்த ஸ்டேட் சொல்லுங்க? பாம்பேல இருந்து பிரிஞ்சது மகாராஷ்டிரா, குஜராத். அண்ணல் அம்பேத்கர் இருந்த காலத்துல இருந்து இந்த பாம்பே அப்படிதான் பிரியுது 2ஆ.
அப்புறம் தென்னிந்திய மாநிலங்கள்லாம் பிரிஞ்சுது. ம். வாஸ்கோட காமா உள்ள வர்றப்ப இந்தியா கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ம். உத்தரப்பிரதேசத்தை யார் கண்டுபிடிச்சாரு தெரியுமா உங்களுக்கு? ம். சொல்லுங்க. யாரு? அதான் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன். பிரதமர் மோடி 3 தடவை முதலமைச்சரா சிறப்பு ஆட்சி செஞ்சாருங்கிறாரு. எப்படிப்பட்ட அறிவுமிக்க ஜீவன்கள், அறிவாய்ந்தவர்கள். சரி சார். ஓ, நன்றி கூட சார். சேர்ந்துகிட்டு இப்படி வச்சுக்கிட்டு பக்கத்துல உளர்றாரு சார். அன்னைக்கு பசுமண்ணைய இடத்துல நீங்க அந்த டிவி இதுல போட்டு பாருங்க, தள்ளுறாரு சீனிவாசன. அவர் நான் தேவர் கம்யூனிட்டின்னு போய் இப்படி நிக்கிறார். நாங்கெல்லாம் பாருங்க, நானு டான் உதயகுமார், இது என்னது இந்த தர்மகோல் செல்லூர் ராஜு, இங்க பாருங்க காமராஜ், இவங்க எல்லாம் பாருங்க, நாங்கெல்லாம் டான், நாங்களும் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். உன்னையே கோநாட்டில இருந்து ஒருத்தர் வந்து தள்ளுறாரு. அப்புறம் செங்கோட்டையனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு இவர் பேசுறாரு. ஆகவே காப்பாற்றப்பட செங்கோட்டையன் ஓபிஎஸ் இணைந்து செல்லணும். அதான் இதுதான் ரிசல்ட். வேற வழியே கிடையாது. இனி தாமதித்தால் நான் சின்னமாட்ட பேசினேன், அவரு அந்த அம்மா பேசி கொண்டிருக்கிறேன் நான்ன்றது. அப்புறம் ஓபிஎஸ் எங்க இருக்கிறாருன்னு தேடுறது, இதெல்லாம் வேலைக்காகாது ராஜா. ஏதாவது 2-3 நாள்ல முடிவெடுங்க. ஒரு நல்ல ஆலோசகரா பண்ருட்டியார் எனக்கு கிடைச்சிருக்கார், போய் உட்காந்து பேசுங்க, பயணம் செய்வோம். இது இல்லை என்றால் இது உருவிடாது. எடப்பாடி பழனிசாமி 4வது இடத்துக்கு போற உறுதியாயிடுச்சு. 3வது இடத்துக்கு சீமான் வந்துருவாரு வாக்குகளை வாங்கி. ஆகவே அலைன்ஸ் கிடைக்குமான்னு அலையிறாரு சார் பழனிசாமி. எந்த காலத்திலையும் இன்னைக்கும் சொல்றேன், மாறி மாறி சொல்றேன், திமுக தாவேக்காவுக்கு தான் போட்டி வரும். பயங்கர போட்டியா மாறும் போக போக. நீங்க பாத்துட்டே இருங்க. காரணம், திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பழனிசாமி மீது, செல்ல பிள்ளையாக வைத்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அறிவாய்ந்த முட்டாள் இருந்தா போதும் திமுக நினைக்குது. ஆகவே நான் சொல்லுவது, இது நடந்தால் கட்சி நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும், திமுகவை எதிர்த்து நிற்க முடியும்.